வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து காரோட கிளட்ச் பெடல் அது டேமேஜ் ஆகிறது எப்படி, மெயினாக ஹாஃப் கிளட்ச் யூஸ் பண்ணுறது அதனால் வந்து காரில் கிளட்ச் பிளேட் எப்படி டேமேஜ் ஆகுது, ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் திங் வந்து டிராஃபிக்கில் வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போது அல்லது ஸ்லோப்பில் வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது, பார்க்கிங் பண்ணும்போது நம்மளில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஆஃப் கிளட்சில் வந்து காரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் இந்த ஒரு பழக்கம் வந்து காரோடைய அந்த கிளட்ச் பிளேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணும். அந்த கிளட்ச் பிளேட்டோடைய அந்த பேனிங் ஸ்மெல் வந்து வரும், மைலேஜ் வந்து திடீர்னு டிக்ரீஸ் ஆகும், அப்புறம் வந்து பிக்கப் வந்து வீக்காக இருக்கும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா ஆஃப் கிளட்ச் ஹேபிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆஃப் கிளட்ச்னால் என்ன, அது எப்படி வந்து கிளட்சை டேமேஜ் பண்ணும், என்னென்ன சிம்டம்ஸ் வரும், எப்படி அவாய்ட் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல ஆஃப் கிளட்ச்னால் என்னென்னு புரிஞ்சிக்கலாம். நார்மலாக கியர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கிளட்ச் பெடலை வந்து முழுசாக ப்ரெஸ் பண்ணுவோம், கியர் மாற்றுவோம், பிறகு வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் சிலர் வந்து கார் மூவ் ஆக ஆரம்பித்த பிறகும் கிளட்ச் பெடலை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, பெடல் வந்து பாதி பொசிஷன்லேயே வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ஹாஃப் கிளட்ச். இதனால் என்ன ஆகும்னா இன்ஜின் பவர் வந்து முழுசாக கியர் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, கிளட்ச் பிளேட் வந்து கண்டினியூஸாக ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த ஹாஃப் கிளட்ச் வந்து ஏன் டேமேஜ் ஆகுது அப்படின்னா கிளட்ச் சிஸ்டமில் வந்து ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கிளட்ச் பிளேட்டு, அடுத்தது வந்து ஃப்ளை வீல்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பார்ட்ஸும் டைட்டாக கனெக்ட் ஆகும்போது தான் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் ஹாஃப் கிளட்சில் என்ன ஆகும் தெரியுமா, இந்த ரெண்டு பார்ட்ஸும் கண்டினியூஸாக ரப்பிங் ஆகும். அதாவது ஃப்ரிக்ஷன், உரைமானம் வந்து அதிகமாகும். இந்த உரைமானம் அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் வந்தால் கிளட்ச் பிளேட்டோடைய சர்ஃபேஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெதுவாக வந்து கிளட்ச் பிளேட் வந்து தேய்மானமாகும். அப்புறம் வந்து ப்ரெஷர் பிளேட் வந்து வீக் ஆகும். அந்த ஃப்ளை வீல்னு சொல்லக்கூடியது அது வந்து டேமேஜ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக கிளட்ச் பிளேட்டை வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹாஃப் கிளட்ச் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சில சுச்சுவேஷனில் வந்து மக்கள் அதிகமாக ஹெவி டிராஃபிக்கில், அதாவது இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்லோ மூமெண்ட்டுக்காக கிளட்சை பாதியை பிடிச்சிக்கிட்டே ட்ரைவ் பண்ணுவாங்க. அல்லது ஸ்லோப்லேயோ அல்லது ஃப்ளைஓவர்லேயோ போகும்போது கார் பின்னாடி போகாததுக்காக வந்து ஆக்சிலரேட்டரை விட கிளட்ச் பேலன்ஸ் பண்ணுவாங்க. மூணாவதாக பார்க்கிங்கில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் செய்யும்போது ஆஃப் கிளட்சை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நியூ டிரைவர்ஸ், அதாவது பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்ஜின் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு பயந்து இந்த கிளட்சில் காலை வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 4 விஷயத்தில் நம்ம வந்து ஆஃப் கிளட்ச் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸை நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிம்டம் 1, ஒரு பேனிங் ஸ்மெல் வந்து வரும் அதுலேருந்து. பர்டிகுலராக டிராஃபிக்கில் வந்து டிராஃபிக் அல்லது வந்து ஸ்லோப் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு விதமான ஒரு பேனிங் ஸ்மெல், எரியிற ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த கிளட்சு வந்து ஓவர் ஹீட் ஆகிற ஒரு சிக்னல். சரிங்களா? அடுத்து 2வது சிம்டம் என்னென்னா பிக்கப். நீங்கள் நார்மலாக வெஹிக்கிளில் வந்து பிக்கப் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சிலரேட்டர் கொடுத்தும் கார் வந்து ப்ராப்பராக ஒரு புல் ஆகி போகாது. ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுத்தாலும் வண்டி வந்து புல் பண்ணி போகாது. ஸோ அந்த மாதிரி அது வந்து 2வது சிம்டம். 3வது சிம்டம் என்னென்னா இன்ஜின் சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கு பேர் வந்து கிளட்ச் ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 3வது. 4வது வந்து மைலேஜ் வந்து கம்மியாக கிடைக்கும். பவர் லாஸ் காரணமாக வந்து ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பவர் லாஸ் ஆகிறதுனால உங்களோட வண்டியில் பெட்ரோலோ டீசலோ அதோடைய கன்சம்ஷன், அதோடைய தேவை வந்து அதிகரிக்கும். அதனால் மைலேஜ் வந்து கம்மியாகும். இது வந்து 4வது விஷயம். 5வது சிம்டம் என்னென்னா கிளட்ச் பெடல் வந்து
மிகவும் சாஃப்ட் அல்லது ஹார்ட் பெடல் ஃபீல் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் முதல்ல வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு 5வது சிம்டம். அடுத்த சிம்டம் என்னென்னு சொன்னோன்னா, கியர் ஷிஃப்டிங் வந்து ஆகாது, அதாவது ஸ்மூத் ஆகாது. ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் நீங்கள் மாற்றும்போது அது வந்து ஸ்மூத்தாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து 6வது சிம்டம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸில் வந்து நீங்கள் கிளச் பிளேட் வந்து டேமேஜ் ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிளச் பிளேட் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதோட ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சின்ன ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணாததுனால அது வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பென்சஸை கொண்டு போய் விட்டுரும். இப்போ நார்மலாக ஹேட்ச்பேக்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது பின்னாடி டிக்கி இல்லாத கார்ஸ், அந்த மாதிரி ஹேட்ச்பேக் கார்ஸில் வந்து நார்மலாக அந்த கிளச் பிளேட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000லேருந்து 20,000 வரைக்கும் அது வந்து எக்ஸ்பென்ஸ் காஸ்ட். இதே ஒரு செடன் அல்லது வந்து எஸ்யூவி அந்த மாதிரி வெஹிக்கிளாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 50,000 வரைக்கும் அது வந்து செலவழிக்கும். இதுவே ப்ரீமியம் காராக இருந்தது அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி, இன்னும் அதிகமாகும். அதனால் ஆஃப் கிளச் ஹேபிட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, இது நான் டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, கிளச்சில் கால் வச்சுக்கிட்டே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. பல பேருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கும், லெஃப்ட் லெக்கு எப்போதுமே கிளச் மேலே தான் இருக்கும். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரைடிங் த கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹேபிட் இருந்ததுன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் வந்து டிராஃபிக்கில் ஃபஸ்ட்டு கியர் ப்ளஸ்ஸு பிரேக் இந்த 2 மட்டும் பயன்படுத்துங்க. ஸ்லோ மூமெண்ட்டுக்கு கிளச் வந்து பேலன்ஸ் பண்ணாதீங்க. தேவையான போது ஃபஸ்ட்டு கியர், பிரேக் கண்ட்ரோல் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் டிப்பு. 3வதாக, ஸ்லோப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பொதுவாக ஹேண்ட் பிரேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளை ஓவர் அல்லது வந்து ஸ்லோப்பில் வந்து கார் வந்து ஹோல்டு பண்ணும்போது ஹாஃப் கிளச் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட் பிரேக் அசிஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இதனால் வந்து கிளச் லைஃப் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அப்புறம் வந்து 4வது டிப் என்னென்னா, கிளச் முழுசாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். கார் மூவ் ஆனதுக்கப்புறமா கிளச் பெடலை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கால் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் வந்து தேவையில்லாமல் கிளச் பிளேஸை, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக கிளச் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம அந்த கிளச் பிளேட்டு தேயாத மாதிரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பொதுவாக மோஸ்ட்லி மேனுவல் கார்ஸில் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் கார்ஸில் வந்து கிளச்சு சிஸ்டமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் மேனுவல் கார் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை வந்து பயன்படுத்துங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஆஃப் கிளச் வந்து அதிகமான ஹீட் உருவாக்கும். அப்புறம் கிளச் பிளேட் வந்து தேயும், மைலேஜ் குறையும், பிக்கப் குறையும். அப்புறம் வந்து பெரிய ரிப்பேர் காஸ்ட்டில் வந்து அதை வந்து உங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் கிளச் பெடல் மேலே கால் வைக்காதீங்க தேவையில்லாமல். டிராஃபிக்கில் வந்து ப்ராப்பர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்லோப்பில் வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ஹேபிட்ஸ் உங்கள் கிளச் லைஃப்பை பல வருடங்களுக்கு வந்து அது வந்து அதோடய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேனுவல் கார் வந்து யார் ட்ரைவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆட்டோமொபைல் டிப்ஸு, அப்புறம் வந்து டிரைவிங் சீக்ரெட்டு, மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.